பாரு மட்டும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரல. போத்தன்ராஜ், கமுரு, ஜானு இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்வோட இதை பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா மீடியா ஃபுல்லாக வந்து பார்வை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விஜேஎஸ்லாம் நம்ப முடியாது. ஏற்கனவே பொறாமையில் தான் பேசுகிறாரு. அவர் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாருங்க கீழே உட்காந்துருக்கும்போது. விஜேஎஸ்ஸு பார்த்தா ஸ்டேஜில் போய் பார்த்தா நடிக்காதீங்க உட்காருங்க பாரு அப்படிங்கிறாரு. ஆனால் நல்ல விதமாகவும் சொன்னார். இந்த மாதிரி வந்து பார்வை மேலே சில வருத்தங்கள் யாருக்கும் இருந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பார்த்த பிறகு இந்த வெப்சீரிஸ் பார்த்த பிறகு சரியாயிடும். என்ன பாரு அப்படின்னா உடனே ஸ்பாரு எழுந்திரிச்சு ரெஸ்பெக்ட் கொடுக்குது. இல்லை நடிக்கிற மாதிரி இருக்குது உட்காருங்க. என்ன நடிக்கிற மாதிரினா நீ நடித்ததே இல்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு உனக்கு? நல்லா ஆக்டிவாக இருப்ப, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? ஏன் பார்வை ஃபேன்ஸ் போட்டு அடித்து அடிலையா? இல்லை பிக் பாஸில் வாங்கின அடியா என்னென்னு தெரியல. ஆள் அப்படியே அமைதியாகிட்டாப்புல. இல்லை ஷூட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கனாலையா என்னென்னு தெரியல. என்னதாங்க கதை? தெளிவாக வந்துட்டாங்க. தெளிவாக கமுரு, போத்தன்ராஜ் பார்த்தீங்களா பின்னாடி பயங்கரமாக நின்றுட்டுருக்காப்புல. ஸோ பாடி கார்ட்ஸோடு தான் பாரு வர்றாங்க. இப்போ பிரதர் பாடி கார்டு, புருஷன் பாடி கார்டு. புருஷன் யார்? கமுரு. அந்த பக்கம் வந்து இன்னொரு பிரதர் பாடி கார்டு ஜானு. அப்படி தான் வரணும். ஃபுல் மீடியா ஃபுல்லாக பாரு தாங்க ஃபோக்கஸு. அதுவும் காஸ்டியூம்லாம் வந்து வேறு லெவலில் போட்டு வச்சு காஸ்டியூம் டிசைனர் பயங்கரமாக பண்ணுறாங்க. இவனுக்கு இருக்கிறேன் கமலுக்கும் பண்ணாங்க, நல்லா பாருக்கும் பயங்கரமாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குது உண்மையில். நேற்று ட்ரைவ் போனாங்க. நேற்று முந்தின நாளில் வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் போனாங்க. பேக் டு பேக் வந்து லைம் லைட்லேயே இருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பக்கம். இப்போ ஏப்ரல் வந்தோடனே பிறந்த நாள், பர்த்டே வேறு வருது பாருவுக்கு. ஸோ எங்கே திரும்பினாலும் பாரு தான். ஆனால் என்னென்னா ஏன் வந்து இவர் வந்து வன்மத்தை கேட்குறாருன்னு தெரில. கேட்குறாங்க பார்வை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் பாருக்கும் ஆகாது. இது எதுக்கு சொல்லணும்? ஆகாதுன்னா இருந்துட்டு போட்டுயா, அதான் முடிஞ்சு போச்சு. அந்த எதுக்கு திரும்ப அதை கொண்டு வர திரும்ப? இன்னமும் ஏன் வன்மம்? ஆனால் இன்னமும் கொஞ்சம் வன்மம் இருக்குது. ஏன்னா அடித்த அடி அந்த மாதிரி வீட்டில் போய் சொல்லியிருப்பான். இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க சூர்யா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார்ல. ஆனால் என்னென்னா இந்த யூத்து படத்தோட இவருக்காக பாரு கென் கருணை சொல்கிறான், சூர்யா வந்து ரொம்ப நல்லவன், ஆனால் அந்த மாதிரி பேசும்போது சில வார்த்தைகள் விட்டுறானா என்னென்னு தெரியல. ஆனால் எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா? இல்லை விஜய் சேதுபதி அப்படின்னா பேசுகிறதா அந்த மாதிரியா? உண்மையிலே நல்ல கேரக்டரா? இல்லை பேசும்போது அந்த மாதிரி வாய் தவறி ஓட்ட வாய் மாதிரி வாயை விட்டுறாரா? அது மாதிரி தான் சூர்யா சேதுபதி பையனும் அந்த மாதிரி தானா என்னென்னு தெரியல. நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலையே. அதுலேயும் இன்னொன்று சொன்னார் பாருங்கள். அதாவது இங்கெல்லாம் இழுத்துட்டு வரவே தேவையில்லை. பிக் பாஸை வேணும்னே இழுத்து விட்டு நான் வாரம் பேசிட்டேன் நிறையா, நான் டயர்டாகிட்டேன், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையா. அதாவது பாரு மேலே ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா இந்த வெப்சீரிஸ் பார்த்தோன்னே சரியாயிடும். அது ஒன்று தான் நல்லான்னு சொன்னான். அப்புறம் எனக்கு வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது உட்காருங்க பாரு ப்ளீஸ் அப்படிங்கிறோம். எதுக்குடா? அது அடித்து வந்துச்சுல, உன் வாயாலே சொல்ல வச்சிச்சுல உட்காருங்க பாரு அப்படின்னு சொல்ல வச்சிச்சு பார்த்தியா? ஏன்னா விதி அது ஒன்றும் பண்ண முடியாது. யூனிவர்ஸ் அது. ரெட் கார்டு உன் கையாலே கொடுத்து உன் கையாலே ப்ரொடியூசராக ஒரு படம் ஒரு வெப்சீரிஸுன்னு நடிச்சிச்சு. அதுக்கப்புறம் உன் கையால் ரெட் கார்டையும் கொடுக்க வச்சிச்சு இந்த யூனிவர்ஸு. இப்போ உன் கையாலே அந்த இதில் வந்து நல்லா நடிச்சிருக்கு உட்காருங்க பாரு வன்மத்தையே கேட்குற. ஏன்னா லைம் லைட் அந்த மாதிரி மீடியா ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கனால. ஸோ இப்போ என்ன கான்ட்ரவர்சி ஆகிடுச்சா? என்ன ஆகும்? போட்டு ஒன்றை தான் அடிப்பாங்க. வெப்சீரிஸ் ஓடணும்னா பார்வை பகிச்சிக்காத. அதாவது வெப்சீரிஸில் ஒரு சின்ன ரோல் தான் சொல்லியிருக்காங்க பாருக்கு. ஆனால் அதை பகிச்சிக்கிட்டீங்கன்னா உன்னோட பெரிய ரோலும் போயிடும். அதெல்லாம் தாண்டிங்க படம் நல்லா இருக்குங்க. ஏன் சொல்லுங்கள், அந்த வெப்சீரிஸ் நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா மணிகண்டன் டேரக்டர் யார்? மணிகண்டன். ஸோ கதையின் நாயகனை தான் பார்த்து விஜய் சேதுபதி போட்டிருப்பாப்புல. அதுவும் கடைசி விவசாயி, காக்கா முட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நிறையா இருக்குது படம், சம்பவங்கள் நிறையா பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பாரு மேலே இந்த சின்ன வன்மம் கூட தேவையில்லை. ஸோ ஒரு சாதாரண ஒரு காமெடியாக பேசுனது தான் வச்சிங்களேன். ஆனால் வந்து இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாடி கார்ட்ஸ் கூட வந்தது நல்லது தான். போத்தன்ராஜ் ஜான்லாம் வந்து நல்லது தான். புருஷன் வர்றது அஃப்கோர்ஸுங்க. புருஷன் கமுரு வராமல் இருப்பானா? ஸோ அது ஓகே தான். மற்றபடி வன்மம் வேண்டாம், தேவையில்லாமல் இருந்துரு தான் ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க, வளரணும்னா அது மாதிரி தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.